A pleasant morning to everybody. Learning is a journey, not a destination. Let's continue our RPA workshop journey with a spirit of light and energy to make this day's session the best one. Don't practice until you get it right. Practice until you can't get it wrong. On behalf of the Department of Computer Applications, we wholeheartedly welcome our resource person, Mr. Tamil Selian, and welcome you all for the sixth day journey. Over to our resource person. Good morning, everyone. Till last session, we learned about basics of UiPath. And then we learned how to declare a variable, what are all the different data types available in UiPath. And then we switched over to few inbuilt functions like string functions, date and time functions, and then numerical functions, which is used on the collection like sum, average, minimum, maximum, like that. And then we saw how recording functionality is working on UiPath. We have seen various recording types, like basic recording, desktop recording, web recording, image-based recording, Citrix recording, and then computer vision-based recording. Okay, so our part is we have to cover basic recording, desktop recording, and then web-based recording. So already we tried automating the desktop application. It is not yet completed, but we have already started it. And in today's session, we are going to see how to automate a web-based application. Okay, with the help of recording and then without the help of recording. Both the ways we are going to see today. And then we are going to complete the desktop recording, remaining parts in the desktop recording as well. And then we will start working with the Excel files and CSV files today. So this is the agenda for today. So I'm just presenting my screen. Okay. ஸோ லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்டர்ஸ் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா செலக்டர் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜி. ஒரு ஆட்டோமேஷனோட சக்ஸஸ்ஃபுல் ஃபேக்டர் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல் செலக்டர் டிஃபைன்ஸ் த சக்ஸஸ்ஃபுல் ஆட்டோமேஷன். ஸோ இந்த செலக்டர் பற்றி நம்ம பார்க்கும்போது சொன்னோம், ஒரு யூஐ இன்டர்ஃபேஸ், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து எக்ஸ்எம்எல் ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து யூஐ பாத்தில் வந்து நமக்கு அப்பியர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி எப்படி வந்து இந்த நம்பர் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து யூஐ பாத் வந்து சூஸ் பண்ணுது அப்படிங்கிறத வித் ஹெல்ப் ஆஃப் யூஐ எக்ஸ்ப்ளோரர் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. யூனிக்கா ஐடென்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவு லைன்ஸ் வேணுமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து யூஐ பாத் வந்து எடுத்துக்கும். தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நம்பர் ஆஃப் லைன்ஸ் இன் செலக்டர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஈச் லைன், ஒவ்வொரு லைன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்க்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த வேல்யூ சூஸ் பண்ணும்போது ஏதாவது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, யூஐ டெமோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல ஒரு டோட்டல் அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த டோட்டல் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு டைம் நியூ இன்புட்ஸ் கொடுக்கும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி மாறக்கூடிய வேல்யூஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது செலக்டர்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் உங்ககிட்ட வந்து ஒரு வெப்பேஜ்ல வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த ஆக்மி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, acmetest.uipath.com அப்படிங்கிறத இன்கேஸ் யாராவது கிரியேட் பண்ணணும்னா இப்போ கூட நீங்க வந்து இதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நான் ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம டேட்டாவை ரீசெட் பண்ணணும். இதுல
ஓகே, ஸோ நான் என்னோட இமெயில் ஐடி வச்சு இதில் லாகின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லாகின் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த அப்ளிகேஷனில் யூசர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, இந்த யூசர் ஆப்ஷனில் யாராவது லாகின் பண்ணல அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணவங்க இந்த யூசர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ரீசெட் டெஸ்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீசெட் டெஸ்ட் டேட்டா வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ரீசெட் டெஸ்ட் டேட்டான்னு ஒரு பட்டன் வரும். இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டெப் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணாதான் நம்மளோட டெஸ்ட் டேட்டா வந்து இங்கே ரெடி ஆகும் இந்த அப்ளிகேஷனில். ஸோ ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் யூ கேன் கிளிக் ஆன் ஹோம். இந்த ஹோம் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இந்த ஆக்மி சிஸ்டம் 1 அப்படிங்கிற இந்த ஹெட்டர்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம், இல்லை இந்த ஹோம்லேயும் நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகேவா, ஹோம் பேஜ்க்கு வந்துடும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில டேட்டா வந்து இதில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து பேஜ் நம்பர் 1 to பேஜ் நம்பர் 11 டேட்டா இங்கே இருக்குது. நான் ஜஸ்ட் 11th பேஜை கிளிக் பண்ணுறேன். ஓகே, 11 தான் லாஸ்ட் பேஜ். ஸோ இது வந்து வேரி ஆகும். ஒருத்தவங்களுக்கு சில பேருக்கு 8 பேஜஸ் இருக்கலாம், 7 பேஜஸ் இருக்கலாம். ஓகேவா, ஸோ இது ரேண்டமாக வர டெஸ்ட் டேட்டா அது. சும்மா சாம்பிள் ட்ரைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற டேட்டா அது. ஓகேவா, ஸோ இதுலேயே டிஃப்ரெண்ட் மெனூஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் மெனூஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் லேட்டர் இந்த செஷனில். இப்போ வெண்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் வெண்டார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸசைஸாக பண்ணுவோம் அதில் இந்த செஷன் முடியும் போது. இப்போ வந்து நம்ம ஹோம்ஸில் ஒர்க் ஐட்டம் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரியல் டைமாக நம்ம இது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணிட்டு எவ்ரிடே இங்கே வந்து நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. எவ்ரிடே நியூ டேட்டா வரும். இந்த டேட்டா வந்து நிறைய பேஜஸ் இருக்குது, லைக் ஒரு 100 பேஜஸ் 200 பேஜஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம வந்து எடுக்கணும் வந்து. ஸோ ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் எதுவும் ஆப்ஷன் கிடையாது. ஸோ மேனுவலாக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பேஜ் 1 வந்துட்டு இந்த டேட்டாவெல்லாம் நம்ம காப்பி பண்ணி நம்ம எக்ஸலில் வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அடுத்து பேஜ் 2க்கு போயிட்டு எகைன் பேஜ் 2ல இருக்கிற டேட்டாலாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்குவோம் நம்ம. ஓகே, ஸோ இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரம் லாகின்ல இருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் இந்த அப்ளிகேஷனை. நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். இந்த UiPath லேர்னிங் பர்பஸ்க்காக ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீக் இல்லையா. ஹோம் பட்டனில் போயிட்டு டூல்ஸில் போனோம் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் எக்ஸ்டென்ஷன்ஸ், க்ரோம் எக்ஸ்டென்ஷன், ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன். எப்படி ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே க்ரோம் அப்படின்னு வரும்போது க்ரோமில் வந்து நம்ம க்ரோம் ://எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்து நம்ம அந்த எக்ஸ்டென்ஷனை எனேபிள் பண்ணணும். அலோவ் ஆக்சஸ் டு ஃபைல் யூஆர்எல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் நம்ம எனேபிள் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணதுக்கப்புறம் க்ரோம் ://ரீஸ்டார்ட்னு போட்டு நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ப்ரௌசர் ரீஸ்டார்ட் ஆகிட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீக் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸ்டார்ட் கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராசஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிட்டு வெப் ஆட்டோமேஷன் அப்படின்னு போட்டுருவேன். இங்கே வந்து UiPath ஒர்க் ஷாப்னு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் லொக்கேஷனையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். வந்து வித்தின் UiPath ஃபோல்டரில் UiPath ஒர்க் ஷாப் அப்படிங்கிற ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இதில் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணதில் இல்லை வந்து நம்ம டெஸ்க்டாப் ஆட்டோமேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கார்ட் பண்ணும்போது எரர் வந்துச்சு, செகண்ட் டைம் வந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. UI டெமோங்கிற அப்ளிகேஷனில் நான் ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன்.
இந்த அப்ளிகேஷன்ல ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன்ல எக்ஸாக்ட் அமௌண்ட் நம்ம சூஸ் பண்ணாம இதுக்கு வெளியில வர ஒரு அவுட்டர் லேயரை சூஸ் பண்ணி நம்மளோட எரர் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ்ல யாருக்காவது டவுட் இருக்குதா, இல்லை ஏதாவது எரர்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க, இந்த ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. ஏன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷனும் வெப் அப்ளிகேஷன் ஆட்டோமேஷனும் ஆல்மோஸ்ட் சிமிலர் கான்செப்ட், எல்லாமே சேம் தான். பட் நம்ம யூஸ் பண்ண போற ஆக்டிவிட்டிஸ் தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இன்கேஸ் இன்பிட்வீன் செஷன்ல கூட உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ப்ரீவியஸ் கிளாஸ்ல இருந்ததுன்னா சாட் விண்டோல வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஓகேவா? நான் வெப் ஆட்டோமேஷனுக்கு வந்து போறேன். வெப் ஆட்டோமேஷன்ல பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஆக்மி வெப் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போறோம். இதை ஆட்டோமேட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த யூஐ டெமோ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணோம். இந்த அப்ளிகேஷனே எப்படி ஓப்பன் பண்றது, யூஐ பார்த்துல இந்த அப்ளிகேஷனே எப்படி ஓப்பன் பண்றது, நாட் ஓன்லி இந்த அப்ளிகேஷன், ஏதோ ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை எப்படி ஓப்பன் பண்றது, எப்படி க்ளோஸ் பண்றது, இதெல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு செஷன்ல பார்ப்போம். இன்னைக்கு வெப் பேஸ்ட் ஆட்டோமேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ரெக்கார்டிங்ல பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. எல்லா ரெக்கார்டிங்குமே பேசிக் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெஸ்க்டாப் எடுத்துக்கிட்டாலும் சரி, வெப் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்துலேயுமே 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ஃபுல் ரெக்கார்டிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பார்ஷியல் ரெக்கார்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங், மேனுவல் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங்ல வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, எல்லா ஸ்டெப்ஸையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மேனுவல் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது போறோம். ஸோ மேனுவல் ரெக்கார்டிங் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வெப் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு இந்த ஹேண்ட் சிம்பிளா கர்சர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே என்னோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து நான் டைப் பண்றேன். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே வந்து டேப் கீ எம்டி ஃபீல்டு கொடுக்குறேன், என்டர் கொடுத்துட்றேன். ஓகேவா? என்னோட வேல்யூ டைப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ பாஸ்வேர்டு வந்து விசிபிளாக தெரியக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இங்கே டைப் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் எம்டி ஃபீல்டு அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் இங்கே என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா விசிபிளாக எனக்கு வந்து தெரியாது. ஓகேவா? ஸோ இது பாஸ்வேர்டு ஃபீல்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம் அதை. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம லாகின் பட்டன் வந்து கிளிக் பண்றோம். ஓகேவா? ஸோ இதில் என்டர் பண்ண பாஸ்வேர்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நான் பாஸ்வேர்ட் மட்டும் என்டர் பண்ணுறதுல ஓகேவா? ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றோம். ஓகே,
இந்த ஒர்க் ஐட்டம் அப்படிங்கிறது லோட் ஆயிடுச்சு. நமக்கு இந்த என்டையர் டேட்டா வேணும் இல்லையா? ஸோ இந்த என்டையர் டேட்டாவுக்காக நான் ஜஸ்ட் இதோட ஹெட்டர் ஏதோ ஒரு ஹெட்டரில் நான் கிளிக் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒரு செல், இதெல்லாமே ஒரு செல் இல்லையா? இது வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் வந்து இருக்குது இந்த டேட்டா. ஸோ ஏதோ ஒரு செல்லில் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணோன்னா டு யூ வாண்ட் டு யூஸ் அன் ஆங்கர் அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் இங்கே நோன் கொடுத்துட்றேன். இந்த ஆங்கர்னா என்னங்கிறத நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணுவோம் இந்த செஷனில். நான் இங்கே நோ அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லா ஸ்டெப்ஸுமே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து சேவ் அண்ட் எக்ஸிட் கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா, இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ இங்கே அட்டாச் ப்ரௌசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். ஸோ அட்டாச் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து டைப் பண்ண மெயில் ஐடி. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு அப்படின்னு வரும்போது கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டியில வந்து நான் டைப் பண்ண பாஸ்வேர்டு வந்து இங்கே ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா? இது விசிபிளா இல்லாம நான் என்டர் பண்ண வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆயிருக்குது. தென் அந்த பாஸ்வேர்டை வந்து டைப் பண்றோம் பாஸ்வேர்டு ஃபீல்டில். அப்புறம் லாகின் பட்டனை கிளிக் பண்றோம். ஸோ நான் 2-3 டைம் பாஸ்வேர்டு வந்து தப்பா என்டர் பண்ணதுனால அடிஷ்னல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக நம்ம கரெக்டாக பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 3 ஆக்டிவிட்டி மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டாச் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் இமெயில் டைப் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து டைப் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் கிளிக் லாகின் பட்டன் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் கிளிக் வந்து ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் தென் கிளிக் ஆன் டிடி. ஸோ டிடி அப்படிங்கிற ஹெட்டர் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா HTML டேக்ஸ்ல டேபிள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிளிக் பண்ணியிருக்க இந்த வேல்யூ அப்படிங்கிறது இந்த 57947988 அப்படிங்கிற இந்த வேல்யூ வந்து பார்ட் ஆஃப் டிடி ஒரு டேபிள் டேட்டால வந்து இது இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த ஹெட்டர் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த செலக்டர்ஸ் நம்ம பார்த்தனாலும் இது எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்ல வந்து இருக்கிற ஆக்மி 1. இப்போ ஆக்மி 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்குது இல்லையா? ஆக்மி சிஸ்டம் 1 அப்படிங்கிறது இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்குது. ஆக்மி சிஸ்டம் 1 அப்படிங்கிறது இங்கேயும் ஓப்பன் ஆயிருக்குது இல்லையா? ஸோ யூஐ பார்த்து என்ன பண்ணுதுன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்குது. ஒரு ஆக்மி வந்து ஃபயர்ஃபாக்ஸ்ல இருக்குது, ஒன்று வந்து குரோம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் இப்போ ஃபயர்ஃபாக்ஸ்லேயே மல்டிபிள் ஆக்மி சிஸ்டம் இருந்தது அப்படின்னா யூஐ பார்த்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஹாவ் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டி இங்கே. ஸோ எது ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அது இண்டெக்ஸ் 1, எது செகண்ட் ஓப்பன் பண்ணாங்களோ அது இண்டெக்ஸ் 2 அப்படின்னு இண்டெக்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லுதுன்னா டேபிள், ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிள்ல இருக்கிற ஒரு டேட்டா டிடி அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த செலக்டர் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா we can identify few things. இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் ஆக்மி சிஸ்டம்ல ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெனுவை, அந்த மெனு வந்து பட்டன் டைப்ல இருக்குது, அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் மெனு, இந்த மெனுஸ் எல்லாமே பட்டன்ஸ்ல இருக்குது கரெக்டா? ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்சர் ஆகுது யூஐ பார்ட்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ண வேல்யூ இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னு நம்மளால எண்ட் டு எண்ட் எல்லா விஷயத்தையுமே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது எதுக்காகனா ரொம்ப பிகினிங்ல நம்ம யூஐ பார்த்து லேர்ன் பண்றோம் இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக லேர்ன் பண்ணும்போது இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன். பட் நம்ம ஒன்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 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 ப்ராசஸ் எடுத்துட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ண போறோம், நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம், இல்லை ஒரு ஆக்சுவல் ப்ராஜெக்ட் நம்ம ஒரு கம்பெனில போய் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா we will understand the steps. ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரௌசரை ஓப்பன் பண்ணணும். ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியாது, இமீடியட்டா நம்ம வந்து வேல்யூ என்டர் பண்ண முடியாது கரெக்டா? இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரௌசர்ல வந்து லாகின் அப்படிங்கிற அந்த யூசர் நேம் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு இருக்குது இல்லையா? அந்த ஃபீல்டு லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இல்லையா? இந்த ஃபீல்டு லோட் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
இப்போ ஐஆர்சிடிசி வெப்பேஜ். ஸோ ஐஆர்சிடிசி வெப்பேஜ் வந்து நம்ம வந்து irctc.co.in அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு உடனே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண முடியாது. we have to wait for certain time. அந்த அந்த லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண அந்த ஃபீல்டு லோட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ இந்த வெயிட் டைம் இருக்குது இல்லையா, இந்த வெயிட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் சேஞ்ச் ஆகும். நம்ம நார்மல் டைம்ல இப்போ நம்ம வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 3 o'clock இல்லை வந்து ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சைட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே வந்து இப்போ தட்கால் புக்கிங் டைம் 10 o'clock 11 o'clock இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சர்வருடைய டிராஃபிக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்பீடும் அதிகமாக இருக்கும், ஸ்பீடும் வந்து ஸ்லோவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கே. ஸோ அப்போ வந்து we have to wait for more time. நம்ம வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எப்படி யூஐ பாத்தில் ஹேண்டில் பண்ணுறது இல்லையா? ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக வந்து 30 secondsல வந்து லாகின் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன். நம்ம 30 seconds வெயிட் டைம் கொடுத்துட்றோம். இப்போ வந்து நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது 2 minutes ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபெயிலியர் ஆகிடும் ஆட்டோமேஷன். அங்கே சரி 2 minutes நம்ம வந்து கொடுப்போம், எப்போவுமே லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 minutes கொடுத்தோம் அப்படின்னா 30 seconds லாகின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அன்வான்டாக 1.5 minute வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் எப்படி இந்த டைம் வந்து எஃபெக்டிவாக நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் சில ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா we cannot record. ஸோ இந்த ரெக்கார்டில் எப்போவுமே என்னதான் பண்ண முடியும் அப்படின்னா 2 கேட்டகரி ஆக்டிவிட்டிஸ்ல வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து இன்புட் மெத்தட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்புட் மெத்தட்ஸ் ஆர் அவுட்புட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இன்புட் மெத்தட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த ரெக்கார்டிங்ல கேப்சர் ஆகும். இந்த அவுட்புட் மெத்தட்லாம் இருக்குது இல்லையா, கெட் டெக்ஸ்ட், ஒரு வேல்யூ யூஐல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறது, ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றது இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிளிப் போர்டு, இப்போ வந்து சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில வேல்யூஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு யூசர் இன்டர்ஃபேஸ்ல வந்து நம்ம இப்போ டபுள் கிளிக் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுவோம். காப்பி பண்ணோம்னா அது எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிப் போர்டு அப்படிங்கிற ஏரியால தான் அது போய் ஸ்டோர் ஆகும். அது இந்த மாதிரி கிளிப் போர்டில் எப்படி ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றது, இல்லை கிளிப் போர்ட்ல இருந்து ஒரு வேல்யூ எப்படி ஃபெச் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரெக்கார்டிங்ல வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சுவல் ஸ்டெப்ஸ் என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த ஆக்சுவல் ஸ்டெப்பே நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு நியூவா வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். அரல்ஸ் we can create சீக்வன்ஸ், ஒரு நியூ சீக்வன்ஸ். இதுல வந்து ஆக்மி ஒர்க் ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு பிளாங்க் வந்து சீக்வன்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா ஆக்டிவிட்டிஸையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எதெல்லாம் நியூவாக பார்க்குறீங்களோ எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நார்மல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும், நம்ம இப்போ யூஐ டெமோ ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா we have to யூஸ் ஓப்பன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் ப்ரௌசர் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ நான் ஜஸ்ட் ஓப்பன் ப்ரௌசர் அப்படிங்கிறத இங்கே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்சர்வ் பண்ணுங்க, இதை இமீடியட்டாக கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ட்ரை பண்ணணும். ஓகேவா, ஸோ இங்கே யூஆர்எல் நம்ம கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல் இருக்குது இல்லையா, ஸோ இந்த அப்ளிகேஷனோட யூஆர்எல் பார்த்தீங்கன்னா acme-test uipath.com அப்படிங்கிறது. ஸோ இந்த யூஆர்எல்லையும் நான் உங்களுக்கு இங்கே பிங் பண்ணுறேன். இன்கேஸ் இந்த யூஆர்எல் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே இருக்குது. இந்த யூஆர்எல் வேணும்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். வித் லாகின் நீங்கள் கொடுத்தாலும் ஒர்க் ஆகும் அது. ஓகேவா, ஸோ இங்கே இந்த யூஆர்எல் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐம் கிவிங் ஆன் டபுள் கோட்ஸ், ஸ்ட்ரிங் வேல்யூ இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலையும் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஸோ இது இன்புட், இந்த ஆக்டிவிட்டியோட இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்புட், ஒன்று ப்ரௌசர் டைப், இன்னொன்று யூஆர்எல். ஸோ ப்ரௌசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரௌசர் வந்து டோட்டலாக சப்போர்ட் ஆகும். IE, ஃபயர்ஃபாக்ஸ், குரோம் அண்ட் எட்ஜ். ஸோ என்னோட சினாரியோவில் நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து IE ஆர்எல்ஸ் குரோம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஸ்பெக்டிவ் ப்ரௌசர்ஸ் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ செஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நியூ செஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த கம்யூனிகேஷன் மெத்தட். ஓகேவா, இந்த கம்யூனிகேஷன்ல நேட்டிவ், வெப் டிரைவர், ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஸோ இங்கெல்லாம் நம்ம போக வேணாம், நம்ம ஜஸ்ட் இந்த 2 ப்ராப்பர்ட்டி மட்டும் தெரிஞ்சுப்போம். இந்த பிரைவேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டிஸ்லையுமே இருக்கும் பிரைவேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிரைவேட் அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம லேட்டரா நம்ம வந்து பார்க்கலாம். பிரைவேட் அப்படிங்கிறது லாகிங் அப்படின்னு ஒரு பார்ட் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது நம்ம இந்த பிரைவேட் பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ ஹிடன் நியூ செஷன் அப்படிங்கிறது என்னன்னா
ஹிடன் அப்படிங்கிறது இந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது இல்லையா, இப்போ ஃபயர்பாக்ஸோ இல்லை வந்து வேற ஏதோ வெப் ப்ரௌசர்ஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அந்த வெப் ப்ரௌசர்ஸ் ஓப்பன் ஆகுறது நம்ம கண்ணுக்கே தெரியாது, அது பேக்ரவுண்ட்லேயே ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் நம்ம ஹிடன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஹிடன் வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி வி வில் நாட் செக் ஹிடன். இந்த ஹிடன் வந்து இப்படி செக் பண்ண மாட்டோம், ட்ரூ அப்படின்னு கொடுக்க மாட்டோம். இது செக் அன்செக், இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. அது ஓகேவா, இந்த பாக்ஸ் இருந்ததுன்னா டிஃபால்ட் வேல்யூ, இது செக் அண்ட் அன்செக் அந்த. ஸோ நம்ம இது எதுவுமே பண்ண மாட்டோம். நியூ செஷன் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். எதுக்காக நம்ம நியூ செஷன் செக் பண்றோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம ஏதாவது ப்ரௌசர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுங்களேன், இந்த ஆட்டோமேஷன் ரன் ஆகும்போது இது நியூவா ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணி அந்த விண்டோல இதை லோட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் ப்ரௌசர் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த நியூ செஷன் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். இதை நம்ம கண்டிப்பா கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கணுங்கிறது இல்லை. இது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ். லைக் வேரியபிள் நேம்ஸ்னா இப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா அந்த மெயின் ஒர்க் ஃப்ளோவில் வந்து நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் தான் யூஸ் பண்ணணும், சீக்வன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் அது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் அப்படிங்கிறது. ஸோ இதோட அவுட்புட் அப்படிங்கிறது என்னன்னா யூஐ ப்ரௌசர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல, ஓகேவா, நிறைய டேட்டா டைப்லாம் பார்த்தோம் இல்லையா. யூஐ ப்ரௌசர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல இந்த என்டையர் வெப்பேஜை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் வந்து. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சர்ல எனக்கு வேற எங்கேயாவது இந்த வெப்பேஜ் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுங்களேன், அங்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கொடுக்குற வேரியபிள் நேம் வச்சு நான் ரெஃபர் பண்ணிக்கலாம் வந்து அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இல்லை அந்த ப்ரௌசர் வந்து நம்ம அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்ப்போம், அப்போ வந்து நம்ம இந்த யூஐ ப்ரௌசர் அப்படிங்கிற இடத்துல இங்கே கொடுக்குற வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கண்ட்ரோல் கே, நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸில் கிளிக் பண்ணுறது, இன்னொன்று கண்ட்ரோல் கேன்னு இங்கே கொடுத்து டைரெக்டாக இங்கே கிளிக் பண்ணுறது. ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஆர் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிஆர் வந்து டிஃபைன்ஸ் ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்காக பிஆர் ஆக்மி டெஸ்ட் அப்படின்னு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இதோட டேட்டா டைப் நம்ம வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேரியபிள் பேனலில் இது வந்து ப்ரௌசர் அப்படிங்கிற டேட்டா டைப்ல வந்து இருக்கும் இதோட வேரியபிள் டைப் அப்படிங்கிறது. ஓகேவா. ஸோ இதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்க, இதோட ஸ்கோப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் சீக்வன்ஸோட ஸ்கோப்ல இருக்குது. ஸோ இது கரெக்டாக இருக்குது, எனக்கு நான் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லைங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டூ அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த யூசர் இன்ட்ராக்ஷன் சொல்றோம் இல்லையா, இந்த யூசர் இன்ட்ராக்ஷன்ல என்னென்னலாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்க போறோம். இதையும் நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா டைப் அப்படிங்கிற டைப் ஆக்டிவிட்டி. ஸோ டைப்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா டைப் இன்டூ அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த டைப் இன்டூ தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த டைப் இன்டூ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா ஒரு வேல்யூவை ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்டர் பண்றதுக்கு யூஸ் ஆகிற ஆக்டிவிட்டி. ஈவன் நம்ம லாஸ்ட் செஷன் ஒன்று நம்ம பண்ணோம் இல்லையா, லாஸ்ட் 2 days வந்து தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ அந்த ப்ராஜெக்ட் கூட நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு 3 டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூ என்டர் பண்ணியிருப்போம் பாருங்க. அந்த என்டர் பண்ண வேல்யூ எல்லாமே என்னன்னா இந்த டைப் இன்டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்டர் பண்ணியிருப்போம். ஓகேவா. ஸோ இது எழுதிக்கோங்க, டைப் இன்டூ அப்படிங்கிற ஆக்டிவிட்டி அண்ட் தென் செட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா, செட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைப் இன்டூ செட் டெக்ஸ்ட் இது ரெண்டுமே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா டு என்டர் சம் வேல்யூ இன் த யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா, நம்ம டைப் இன்டூ யூஸ் பண்ணலாம், நம்ம செட் டெக்ஸ்டும் யூஸ் பண்ணலாம். எதனால ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் செட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது சில யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது, பட் டைப் இன்டூங்கிறது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். ஓகேவா. ஸோ நம்ம லாஸ்ட் செஷனோட ரெக்கார்டிங் நம்ம ஓப்பன் பண்ணா கூட we can see this type into activity. ஓகேவா. ஸோ டைப் இன்டூ செட் டெக்ஸ்ட் எழுதிக்கோங்க. இது ரெண்டு எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்ல வேல்யூஸ் என்டர் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. ஓகேவா. அடுத்து இதே டைப் கேட்டகரியில வேற இன்னொரு ஆக்டிவிட்டி இருக்குது, என்னன்னு பாத்தீங்கன்னா டைப் செக்யூர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைப் செக்யூர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்து சேஃபா என்கிரிப்டடா ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட விண்டோஸ்லயே பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிரெடென்ஷியல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிரெடென்ஷியல் மேனேஜர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஆர்கஸ்ட்ரேட்டர்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, யூஐ பாத் ஸ்டுடியோ, யூஐ பாத் ரோபோட், யூஐ பாத் ஆர்கஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர்லயும் நம்ம வந்து கிரெடென்ஷியல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே என்கிரிப்டட் கிரெடென்ஷியல்.
ஸோ இதை வந்து நார்மல் டைப் இன்டூல வந்து நம்ம என்ட்ரு பண்ண முடியாது. அந்த என்கிரிப்டட் டெக்ஸ்ட் இருக்குது இல்லையா, என்கிரிப்டட் டெக்ஸ்ட் வந்து டைப் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஆக்டிவிட்டி தான் டைப் செக்யூர் டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இவனை என்ன பண்ணணும்னா சிம்பிளா வந்து ஒரு டைப் இன்டூ வந்து நான் எடுத்திருக்கிறேன், இன்னொரு டைப் இன்ட் ஆக்டிவிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் தென் ஒரு கிளிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதை வேணுமோ நம்ம கிளிக் பண்ண முடியும். பட்டனா இருக்கலாம், ரேடியோ பட்டனா இருக்கலாம். ஓகேவா? எதையும் நம்ம வந்து சிஸ்டம்ல கிளிக் பண்றதுக்கு நமக்கு கிளிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 வகையான கிளிக் இருக்கும், கிளிக், டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெறும் கிளிக் அப்படின்றத யூஸ் பண்ண போறோம். நிறைய கிளிக் இங்கே வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போறது இந்த மவுஸ் கிளிக் இருக்கிற கிளிக் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்க கெட் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறேன் நான். இந்த கெட் பாஸ்வேர்டுங்கிறது என்னன்னா நான் என்ன டைப் பண்றேன்னு தெரியாம இருக்கும் மற்றவங்களுக்கு, அதுக்காக. ஓகேவா? ஸோ ஒரு ஓப்பன் ப்ரௌசர் எடுத்திருக்கிறோம், 4 ஆக்டிவிட்டிஸ் எடுத்திருக்கிறோம். டைப் இன்டு, கெட் பாஸ்வேர்ட், டைப் இன்டு, கிளிக் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னா இண்டிகேட் எலமெண்ட் இன்சைட் ப்ரௌசர் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஃபயர்பாக்ஸ்ல தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க பண்ணணும். ஃபயர்பாக்ஸ்ல இந்த யூஆர்எல் மேனுவலா நீங்க லோட் பண்ணிட்டு கிளிக் இண்டிகேட் எலமெண்ட் இன்சைட் ப்ரௌசர் இருக்குது இல்லையா, இந்த ஹைப்பர் லிங்க் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இதே மாதிரி ஹேண்ட் சிம்பிள் கிடைக்கும், ரெக்கார்டிங்ல கிடைச்ச மாதிரியே. ஸோ நான் இந்த இமெயில் அப்படிங்கிற பார்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டைப் இன்ட்டு, இப்போ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணும். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பட்டன் வந்து நான் சூஸ் பண்ணணும். ஸோ கிளிக் பட்டன் நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இந்த டைப் இன்டூல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் 2 வேரியபிள் இங்க கிரியேட் பண்ண போறேன். ஒன்று வந்து ஸ்ட்ரிங் இமெயில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இதோட ஸ்கோப் வந்து நான் மெயின் ஃப்ளோவோட ஸ்கோப் வந்து இதுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே இந்த வேரியபிளில் இமெயிலுக்கு மட்டும் நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து நான் இங்கே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இமெயில் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த எரர் போயிடும். ஏன்னா டைப் இன்ட்டுன்னு கொடுத்தா ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கணும், வேல்யூவே கொடுக்காம பிளாங்காக இருந்தால் சின்டாக்ஸ் எரர் அது, அதனால இந்த மாதிரி சொல்லுது. ஸோ இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு அப்படின்றது கொடுத்துட்றேன். இங்கே இந்த கெட் பாஸ்வேர்டில் நான் இங்கே பாஸ்வேர்டை டைப் பண்ண போகிறேன். ஸோ இது என்னோட ஆக்சுவல் பாஸ்வேர்ட். நான் இங்கே டைப் பண்ணுற பாஸ்வேர்ட் ஸ்டாராக தெரியுது இல்லையா, இது ஆக்சுவலாக நான் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வேரியபிள் வந்து மெயில் ஐடி டைரெக்டாக கொடுத்துட்டோம், இன்னொரு வேரியபிள் பாஸ்வேர்டுன்னு கிரியேட் பண்ணி கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆக்டிவிட்டி மூலமா நம்ம இந்த பாஸ்வேர்டை வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு டைப் பண்ணுறோம், இமெயில் ஐடி டைப் பண்ணுறோம், பாஸ்வேர்டு டைப் பண்ணுறோம், லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த ஃபயர்பாக்ஸே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ஒர்க் ஃப்ளோ வந்து ரன் பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த ஒர்க் ஃப்ளோ நான் வந்து இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். சரி, இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து யூஐ பார்த்து என்ன பண்ண போகுதுன்னா இந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ண போகுது. ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசரில் நான் கொடுத்துருக்க யூஆர்எலை லான்ச் பண்ணிட்டு நம்ம கொடுத்த லாகின் ஸ்டெப்ஸை வந்து இப்போ பர்ஃபார்ம் பண்ணோம் அதில். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யூஐ பார்த்து வந்து லாகின் இந்த அப்ளிகேஷனில். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒர்க் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிட்டு இதுல இருக்கிற டேட்டாஸை வந்து நம்ம எடுக்க போறோம். இந்த டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிற மெத்தடுக்கு பேர் பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் இருக்குது இல்லையா, சிம்பிள் ஸ்டெப், இந்த யூஆர்எல்ல லான்ச் பண்ணி லாகின் பண்றது, இந்த ஸ்டெப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. டைம் வந்து 9:41 ஆகுது. ஓகேவா? 9:50 வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். இன்கேஸ் முடியல அப்படின்னா 9:55 வரைக்கும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 9:55 நம்ம வச்சுப்போம். ஸோ அதுக்குள்ள இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க.
யாரெல்லாம் சிஸ்டம் வச்சிருக்கீங்களோ கம்ப்ளீட் பண்ணுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து சாட் விண்டோல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது சேலஞ்சஸ் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லை சாட் விண்டோல கூட போடுங்க. ஓகேவா? நான் இந்த ஒர்க் ஃப்ளோவை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. உங்களுக்கு இதில் என்ன ஆக்டிவிட்டி யூஸ் ஆயிருக்குதுன்னு தெரியலனா கூட நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.
சார் அந்த ஓப்பன் ப்ரௌசர்லாம் கிளிக் பண்ணிட்டீங்க சார். சார் சொல்லுங்க. சார் ஓப்பன் ப்ரௌசர் அதெல்லாம் கிளிக் பண்ணி ப்ரௌசர்ல உள்ள ஆட் பண்ணிட்டீங்க சார். ஓகே. சார் அந்த எரர் எப்படி கிளியர் பண்றது? என்ன எரருங்க? நீங்க எல்லா சார் எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணி போட்டுட்டீங்களா? எல்லா ஆக்டிவிட்டியும் ட்ராக் பண்ணி போட்டுட்டீங்களா? எல்லா ட்ராக் பண்ணிட்டீங்க சார். ப்ராப்பர்ட்டீஸ் அந்த சூஸ் பண்ணிட்டீங்களா? வெப் அட்ரஸும் போட்டீங்க சார். ஓகே. அதுல இன்புட்ல 2 இன்புட் இருக்குது இல்லையா? வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி ப்ரௌசர் அப்படின்னு ஒண்ணு, யூஆர்எல் அப்படின்றதுக்கெல்லாம் ப்ரௌசர் டைப் சூஸ் பண்ணிட்டீங்களா? சூஸ் பண்ணிட்டீங்க சார். ப்ரௌசர் டைப் சூஸ் பண்ணீங்க சார். யூஆர்எல் சூஸ் பண்ணிட்டீங்க. ப்ரௌசர் டைப் சூஸ் பண்ணணும்ல, அப்பதானே ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் டைப் சூஸ் பண்ணி யூஆர்எல் ஒரு எரர் காட்டுதுங்க சார். யூஆர்எல் டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க சார். ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும் இல்லையா? ஓ வேற ஏதாச்சும் எரர் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, எப்படி ரிசால்வ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஆக்டிவிட்டியில எரர் இருக்குது அந்த ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஒரு எரர் பபுள் வந்து நமக்கு பாப்அப் ஆகும். அட் த சேம் டைம் இந்த ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியில எரர் அப்படிங்கிறதையும் சொல்லும். ஸோ அது ரெண்டையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா எந்த ஆக்டிவிட்டி என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஈஸியாக அந்த எரரை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு நம்மளுடைய ஒர்க் ஃப்ளோ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. ஸோ ட்ரை பண்றவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க.
யாராவது ஃபுல் லாகின் ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டைப் பண்ணுங்க சாட் விண்டோல கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி. யாருக்காவது ஏதாவது இஷ்யூஸ் சேலஞ்சஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்க. சார் அந்த பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணுவோம் சார், அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் டைப் இன்புட்ல. ஆமா ஆமா சார் அப்ப அதை செலக்ட் பண்றப்ப இன்ஸ்டால் யூஐ பாத்னு ஏதோ அவங்க காட்டுறேங்க சார், எரர் மாதிரி காட்டுது. என்ன செலக்ட் பண்ணும்போது புரியல, என்ன செலக்ட் பண்ணும்போது சொல்றீங்க? சார் அந்த டைப் டெக்ஸ்ட் கொடுத்து அந்த மேல ஒரு லிங்க் மாதிரி கொடுத்தா அந்த இது ஓபன் ஆகலைங்க சார் ப்ரௌசர்ல. நம்ம இமெயில் ஐடி ப்ரௌசர் ஓகே அப்படின்னா நீங்க ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களா? ஹோம் ஸ்கிரீன்ல நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே செஷனோட எண்ட்ல வந்து நம்ம பண்ணோம் இல்லையா, ஹோம்ல வந்து போயிட்டு இந்த யூஐ பாத் ஸ்டுடியோல ஹோம்ல போயிட்டு டூல்ஸ்ல நீங்க ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா. நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்றீங்க? சார் குரோமோட எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்களா? இன்ஸ்டால் பண்ணிட்டு குரோம்ல வந்து 2 ஸ்டெப் வந்து சேஞ்சஸ் பண்ணீங்களா? அது சார் நோங்க சார் பண்ணலைங்க சார். அது நீங்க பண்ணாதான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ டைமிங்க்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இன்ஸ்டா ஆஃப் குரோம் வந்து நீங்க ஐஇ சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க குரோமுக்கு பதிலாக ஐஇ சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ ப்ரௌசர் டைப்ல வந்து ஐங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்க இண்டிகேட் எலமெண்ட் ஆன் த ப்ரௌசர் அப்படிங்கிற அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணிட்டு இண்டிகேட் பண்ணீங்கன்னா இண்டிகேட் ஆகும். உங்களுக்கு இன்கேஸ் அந்த இண்டிகேட்டுங்கிறது வரல அப்படின்னா இந்த 3 டேஷஸ் இருக்குது இல்லையா, இந்த மெனுல இருந்து கிளிக் பண்ணிட்டு இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க அந்த யூஆர்எல் வந்து ஐல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும். ஓப்பன் பண்ணி வச்சு இண்டிகேட் ஆன் ஸ்கிரீன் கொடுத்து நீங்க வந்து அந்த இமெயில் ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகேவா, நம்ம எடுத்துக்கிட்டு டைம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க அண்ட் தென் நீங்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதுவே நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆயிட்டு நிறைய டைம் வந்து வேஸ்ட் ஆகும் பாத்தீங்கன்னா. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ண போறோம். இதே ஒர்க் ஃப்ளோல நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கிளிக் பட்டன் இருக்குது இல்லையா, இந்த கிளிக் பட்டனுக்கு அப்புறமா நம்ம ஒன் மோர் கிளிக் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த கிளிக் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்குது இல்லையா, இப்ப நம்ம லாகின் பண்ணிட்டோம். நம்ம லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் மேனுவலா லாகின் பண்ணி காமிப்போம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு மெனு வரும். ஸோ இந்த மெனுவை கிளிக் பண்றதுக்காக நம்ம இப்போ ஒரு கிளிக் ஆக்டிவிட்டி வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க இண்டிகேட் எலமெண்ட் இன்சைட் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து ஒர்க் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ ஒர்க் ஐட்டம் வந்து நம்ம கிளிக் பண்ணியாச்சு. நம்ம மேனுவலா இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம இந்த ப்ரௌசர்லயும் நம்ம பண்ணிடுவோம். ஒர்க் ஐட்டம்ஸ் வந்து கிளிக் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்து நம்ம எடுக்கணும் இல்லையா? இது எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு வந்து யூஐபாத்தில் இருக்கு. ஸோ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆக்டிவிட்டி அது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ்ல வந்து டேட்டா இருக்கும்போது, டேட்டா வந்து எதர் இந்த மாதிரி டேபிளர் டேட்டாவா இருக்கும்போது, இல்லை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அமேசான் வந்து நான் ஓப்பன் பண்றேன். இப்போ நம்ம அமேசான்ல ஜஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு சர்ச் பண்றோம், லைக் வந்து ரீசன்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சர்ச் பண்றோம், எனி திங். ஸோ பார்த்தீங்கன்னா இங்க டேட்டா இருக்குது. இந்த டேட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவுக்கும் இந்த டேட்டாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேட்டா வந்து டேபிள் ஃபார்ம்ல இருக்குது. இந்த டேட்டா இல்லையா, டேபிள் மாதிரி வந்து ஒரு ஃபார்ம்ல இருக்குது. இங்க டேட்டா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க டேபிளால 1/1 இருக்கு. பட் இந்த டேட்டாவையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா இதை வந்து ஒரு செமி ஃபார்மேட்டட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டேபிள் ஃபார்ம்ல இருக்கிற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்பவுமே டேபிள் ஃபார்ம்ல இருக்கிற டேட்டால வந்து ஏதோ ஒரு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து டைப் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த என்ன டேட்டா அப்படின்னா ஒர்க் ஐட்டம். ஸோ ஒர்க் ஐட்டம் டைப் 2, ஒர்க் ஐட்டம் டைப் 4, ஒர்க் ஐட்டம் டைப் 3, ஒர்க் ஐட்டம் டைப் 1 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு ஒர்க் ஐட்டம் டைப் 1 மட்டும் வேணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் ஈஸியா வந்து எக்ஸல்ல என்ன பண்ண முடியும்னா நான் ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். இன்கேஸ் நான் இது போய் ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு செலக்ட் பண்ணி வித் வேர் கிளாஸ் போட்டு நான் எடுக்க முடியும் இல்லையா? ஸோ இந்த டேட்டா வந்து ஈஸியா நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுவே இந்த மாதிரி டேட்டா இருக்குது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேனுவலா வந்து நம்ம பண்றது வந்து கஷ்டம். இன்பில்ட்டா இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே ஏதாவது வந்து ஷார்ட் பை இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்தனால நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டேட்டாவை எப்படி நம்ம செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்கும். லைக் இப்போ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ப்ராடக்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ங்கிறது ப்ராடக்ட் நேம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா அது மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் அப்படிங்கிறது ப்ராடக்ட் நேம். இது வந்து ஹைப்பர் லிங்கா இருக்குது. அடுத்தது வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் இருக்குது, இங்க இதோட பிரைஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தா இங்க லிமிடெட் டைம் டீல் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லேபிள் வந்து இங்க இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. ஸோ லாஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரைம்ல இந்த டேட்ல வந்து நமக்கு வந்து டெலிவரி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டெலிவரி ரிலவெண்டா சில இன்ஃபர்மேஷன் வந்து இங்க இருக்குது, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் அந்த மாதிரி வந்து. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லையா? இப்போ இந்த டேட்டாவே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can store it as a tabular form data. இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் காலம் வந்து எனக்கு நேம், செகண்ட் காலம் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ், தேர்ட் காலம் வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம் இந்த செஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்மி வெப் பேஜ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுல இருக்கிற டேட்டா வந்து நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ண போறோம். ஓகே, இந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான் டேட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த டேட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மற்ற ஆக்ஷன்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விசார்ட் வந்து வரும். நான் ஜஸ்ட் எக்ஸ்டென்ட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஹேண்ட் சிம்பிள் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஏதோ ஒரு பார்ட் ஏதோ ஒரு இடத்துல இந்த டேட்டால ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த பட்டன்ல எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்றேன். ஓகேவா? எப்படி யூஐபாத் வந்து டெக்ஸ்ட் ஏரியால வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா வேல்யூ என்டர் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்கா கேட்குதோ அதே மாதிரி ஒரு டேபிள் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, ஒரு டேபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். யூ செலக்டட் அ டேபிள் செல். ஒரு டேபிள்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் செல்லை வந்து நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். would you like to extract the data from the whole table? என்டையர் டேபிள்ல இருக்கிற டேட்டா வேணுமா அப்படின்னு கேக்குது. நம்ம வேணும்னா வேணும்னு கொடுக்கலாம், வேணாம்னா நம்ம வேணும்னு கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ எனக்கு என்டையர் டேபிள் டேட்டா வேணும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் எஸ். ஓகேவா? ஸோ எஸ்ன்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இது ஏன் வரல ஆக்ஷன்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இமேஜா இருக்குது, அதனால இது வந்து வரல. ஸோ டெக்ஸ்டா இருக்கிற எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து வந்துருச்சு இங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10 ரெக்கார்ட்ஸ் நமக்கு இந்த பேஜ்ல இருக்குது. ஸோ இந்த 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இங்க வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த ஃபினிஷ்க்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசல்ட் அப்படின்னு இருக்கும். சரி, ஒவ்வொரு டைமும் நம்மளோட ரெக்யர்மெண்ட் சேஞ்ச் ஆகும் இல்லையா? சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற 30 ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவைப்படும்,
ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து 100 ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், ஃபர்ஸ்ட் இருக்க 50 நமக்கு தேவைப்படும், இல்ல ஃபர்ஸ்ட் இருக்க 15 நமக்கு தேவைப்படும், இல்ல டாப் 10 ரெக்கார்ட்ஸ் நமக்கு தேவைப்படும் இல்லையா? நம்ம இப்போ எஸ்கியூஎல் கொரி அப்படின்னா நம்ம டாப் 5 டாப் 10 இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டேபிள் நம்ம என்ன ஷார்ட்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்கோமோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா டாப் யூஸ் பண்ணி இவ்வளவு ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத we can define here. பை டிஃபால்ட்டா இங்க 100 அப்படின்னு இருக்குது. இப்போ எனக்கு எல்லா டேட்டாவும் வேணும். எனக்கு ஒரு நாள் வந்து 20 டேட்டா வரும், ஒரு நாள் 30 டேட்டா வரும், ஒரு நாள் 100 டேட்டா வரும், ஒரு நாள் 200 டேட்டா வரும், ஒரு நாள் 500 ரெக்கார்ட்ஸ் எனக்கு வரும் அப்படின்னா நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா we can give 0 கொடுத்துட்டோம்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ 0 அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம வந்து இங்க ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துடணும். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு விசார்ட் நமக்கு வரும், இஸ் டேட்டா ஸ்பேனிங் மல்டிபிள் பேஜஸ் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த டேட்டா வந்து இந்த ஒரு பேஜ்ல மட்டும்தான் இருக்குதா இல்ல மல்டிபிள் பேஜஸ்ல இருக்குதா அப்படின்னு கேட்கும். ஸோ நமக்கு மல்டிபிள் பேஜஸ்ல இருக்கிற டேட்டாவும் எனக்கு வேணும் அப்படின்னா ஐ கேன் கிவ் எஸ், அதர்வைஸ் ஐ கேன் கிவ் நோ. ஸோ இப்போ எனக்கு மல்டிபிள் பேஜஸ் இருக்குது, எனக்கு எல்லா பேஜ்ல இருக்கிற டேட்டாவும் வேணும். ஸோ நான் எஸ் வந்து இங்க கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம எஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம யூஸ்வலா என்ன மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கான ஐகான் நம்ம சூஸ் பண்ணுவோம், நெக்ஸ்ட் பேஜுக்கு போற ஐகானை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நெக்ஸ்ட் பேஜுக்கான ஐகான். சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா காமனா வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம பண்ற மிஸ்டேக் வந்து 2 நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்ம வந்து 1க்கு அடுத்தது 2 அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பட்டன், நெக்ஸ்ட் இண்டிகேட் பண்ற பட்டன் எதுவும் அந்த பட்டன் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் நெக்ஸ்ட் இண்டிகேட் பண்ற பட்டன். ஸோ இந்த பட்டன் நான் வந்து இப்போ சூஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது இங்க வந்து நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங்கான ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. ஸோ நம்மளோட ஆக்டிவிட்டி பேனல்ல வந்துட்டு இங்க நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி தான் இங்க வந்து யூஸ் ஆயிருக்குது. இங்க எகைன் ஒன் மோர் அட்டாச் ப்ரௌசர்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாச் ப்ரௌசர் இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் ப்ரௌசர்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அட்டாச் ப்ரௌசர்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஓகேவா? இந்த அட்டாச் ப்ரௌசர் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சிருக்க அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம் எகைன். ஸோ இந்த அட்டாச் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஐ பாத்துக்கு வந்துடுறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த ப்ரௌசருக்கு போயிட்டு ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். எப்படி நம்ம கிளிக் பண்ணுவோம்? நம்ம மேனுவலா பண்ணோம்னா எப்படி கிளிக் பண்ணுவோம்? அது ஸோ இப்போ நம்மளால வந்து இந்த யூஐ பாத் ஸ்டுடியோ ஸ்கிரீன் அப்படியே நம்ம மேல வச்சுட்டு நம்ம வந்து அந்த ப்ரௌசர்ல போய் ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசிக் வந்து நம்ம வந்து ஆல்ட் டேப் நம்ம கொடுத்து வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த அப்ளிகேஷன் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணுவோம். கரெக்டா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம மவுஸ்ல வந்து இந்த அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அப்ளிகேஷன்ல ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are taking the application to our control. நம்மளோட கண்ட்ரோலுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் ஆகி பேக்ரவுண்ட்ல இருக்கிற அப்ளிகேஷன் நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஆகிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை யூஐ பார்த்து எப்படி கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூசிங் இந்த அட்டாச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. ஸோ இதுல அட்டாச் விண்டோ, அட்டாச் ப்ரௌசர் அப்படின்னு 2 ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ அட்டாச் விண்டோ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கு, அட்டாச் ப்ரௌசர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க யூஸ் ஆகிருக்கிற ஆக்டிவிட்டி அட்டாச் விண்டோ, அட்டாச் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி. ஸோ அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டூ அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வருது. இப்போ நம்ம அட்டாச் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் நம்ம இங்க எடுத்தோம்னா அட்டாச் ப்ரௌசர் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டூ அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இந்த டூ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இருக்கிறதுனால இங்கேயும் இந்த டூ அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இங்க நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இந்த டூக்குள்ள என்ன இருக்குதுன்னா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி நமக்கு வந்து இருக்குது.
ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. இந்த ஆக்டிவிட்டி ஆல்வேஸ் வந்து இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது ஏன் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ஆக்டிவிட்டி பேனல் வந்து ஏன் டைரக்டா டிராக் பண்ணி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரக்சர் டேட்டா டேபிள் இருக்குது இல்லையா, இதோட அவுட்புட் என்ன அப்படின்னு பாக்குறோம். இதோட அவுட்புட் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதோட அவுட்புட் வந்து டேட்டா டேபிள் அப்படிங்கிற டைப்ல வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? இந்த வேரியபிள் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியோட அவுட்புட் நம்ம இங்க செக் பண்ணி பார்க்குறோம். இங்க பாருங்க, நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஒரு டேட்டா டேபிள் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் வந்து இங்க கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் இதோட ஸ்கோப் மட்டும் மாத்திடுறேன். என்டையர் இந்த இந்த சீக்வன்ஸோடைய ஃப்ளோ சார்ட், இந்த சீக்வன்ஸோடைய ஸ்கோப்புக்கு வந்து நான் இந்த வேரியபிளை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாங்கா இருக்கிற இந்த அட்டாச் ப்ரௌசர் வந்து நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து டேட்டா வந்துடுச்சு. இந்த டேட்டாவை இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to write in a CSV file, comma separated version of the Excel ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ண போறோம். இந்த CSV ஃபைலுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் CSV அப்படின்ற ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறோம். ஸோ சிஎஸ்வியில் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆக்டிவிட்டி இருக்குது. ரீட் CSV, ரைட் CSV, அப்பன் CSV. நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, ரீடு, ரைட்டு, அப்பன், இது மாதிரி 3 மோடு வந்து வரும். சம்டைம்ஸ் R+, W+, இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு டைப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் பேசிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரீட், ரைட் அண்ட் அப்பன். ஓகேவா? ஸோ நான் இங்கே CSV அப்படின்னு டைப் பண்ணனாலே இந்த 3 ஆக்டிவிட்டி வந்து எனக்கு இங்கே காமிக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to use write activity. ஓகேவா? ஸோ இந்த ரைட் நான் எங்க யூஸ் பண்றேன்னா இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறதுக்கு கீழே யூஸ் பண்றேன். உங்களுக்கு இது கன்ஃபியூஸ்டா இருந்ததுன்னா இதை கொலாப்ஸ் பண்ணிக்கோங்க. இதை கொலாப்ஸ் பண்ணிட்டு இந்த ரைட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபைல் பாத் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்றேன்னா நான் ஜஸ்ட் வந்து இங்க எந்த பாத்தும் இங்க கொடுக்கல, நான் வந்து டைரக்டா வந்து இங்க என்ன கொடுக்குறேன் அப்படின்னா acme _ work items .csv அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்றேன். ரைட் ஃப்ரம் எங்க இருந்து ரைட் பண்ணணும்னு கேக்குது. ஸோ ரைட் ஃப்ரம் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிளை வந்து நான் இதை கூட நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம DT work items அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ DT ரெஃபர்ஸ் டேட்டா டேபிள். ஓகேவா? ஸோ DT work items அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இங்க ப்ராப்பர்ட்டி பேனல்ல பார்த்தோம்னா ஃபைல் பாத் வந்து நம்ம கொடுக்கணும். அதாவது ஃபைலோட என்டையர் பாத் நம்ம கொடுக்கணும். இன்கேஸ் நம்ம பாத் கொடுக்காம நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா இது எங்க இந்த ஃபைல் வந்து ரைட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும் இல்லையா, இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர். ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இதுல ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ராஜெக்ட் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல ரைட் ஆகும் இந்த ஃபைல். இல்ல எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் டைரக்டா ரைட் பண்ணக்கூடாது, நான் இங்க ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அங்க கொடுக்கணும் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணேன்னா இங்க அவுட்புட் அப்படிங்கிற ஒரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த சப் ஃபோல்டர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க இந்த சப் ஃபோல்டர் நேம் மட்டும் நம்ம இங்க கொடுக்குறோம், அவுட்புட் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைரக்டரியில் இருக்கிறோமோ அந்த டைரக்டரியிலேருந்து நம்ம ஜஸ்ட் இன்னொரு ஃபோல்டருக்கு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம CD அப்படின்னு கொடுத்து அந்த ஃபோல்டர் நேம் மட்டும் கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டருக்கு போயிடும். இல்லை நம்ம வந்து என்டையரா வேற ஒரு லொக்கேஷனுக்கு போகணும்னா ஃபுல் பாத் வந்து நம்ம கொடுத்தோம்னா போகும். ஸோ இதை நம்ம வந்து ரிலேட்டிவ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் டைரக்டரியில வந்து அவுட்புட் அப்படிங்கிற ஃபோல்டரை சர்ச் பண்ணும், அவுட்புட்டுங்கிற ஃபோல்டரை சர்ச் பண்ணி இந்த ஃபைலை வந்து அதில் ரைட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போறோம் இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
நான் ப்ரௌசர் என்டையராக இந்த ப்ரௌசரை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டில் வந்து இப்போ எந்த ஃபைலும் நமக்கு இல்லை. ஓகேவா? இதை நம்ம ரன் பண்ணதும் ரன் ஃபைல் நான் கொடுக்குறேன். சரி, நீங்கள் டீபக் ஃபைலும் கொடுக்கலாம். ரன் ஃபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும், அதனால நான் ரன் ஃபைல் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ லாகின் ஆயிடுச்சு, ஒர்க் ஐட்டம் கிளிக் பண்ணிடுச்சு. சரி, இப்போ பாருங்க அட்ரஸ் பார்ல பார்த்தீங்கன்னா இப்போ பேஜ் 2க்கு நேவிகேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணுறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ பேஜ் 4, பேஜ் 5 இப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நம்ம இன்னும் இதை ஆர்கஸ்ட்ரேட்லேருந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீடு இன்னுமே அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதே டாஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10 பேஜஸில் இருக்க டாஸ்க்கை நம்ம மேனுவலாக காப்பி பண்ணணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக வந்து இந்த பாட்டோட ஸ்பீடுக்கு வந்து நம்மளால காப்பி பண்ணவே முடியாது. ஸோ இப்போ 11 பேஜஸில் இருக்கிற டேட்டாவையும் பாட் வந்து காப்பி பண்ணிடுச்சு. ஓகேவா? 12th பேஜ் இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்குது. ஸோ அதனால இங்கே கொஞ்சம் பை டிஃபால்ட் ஒவ்வொரு ஆக்ஷன்லையும் யூஐ பார்த்து வந்து 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும், ஒரு எலமெண்ட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ அந்த மாதிரி 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குது 12th பேஜ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் என்ன பண்ணிடும் அப்படின்னா தெர் இஸ் நோ பேஜ் அப்படின்னு அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இட் வில் டெர்மினேட் த ப்ரோக்ராம். ஸோ இப்போ நம்ம அவுட்புட் பேனலில் வந்து நம்ம பார்த்தோம், சாரி அவுட்புட் ஃபோல்டரில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு 6 KB ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிருக்குது சிஎஸ்வி நம்ம கொடுத்த நேம்ல இல்லையா? நம்ம இந்த நேம் தானே கொடுத்தோம் இங்க. அவுட்புட் வந்து acme_workitems.csv அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேம்ல இங்க நமக்கு வந்து ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண அப்படின்னா டிஃபால்ட்டாக இது எக்ஸலில் ஓப்பன் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு அது எக்ஸலில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா எக்ஸல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் இந்த பாத் கொடுத்து கூட இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவும் வந்து இங்கே கேப்சர் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வந்து வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 101 ரெக்கார்ட்ஸ் வந்து நமக்கு கேப்சர் ஆயிருக்குது. இங்கே ஒரு பேஜுக்கு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். 10 பேஜுக்கு வந்து 10 × 10 100 ரெக்கார்ட்ஸ். அந்த லாஸ்ட் பேஜ் 1 more ரெக்கார்ட் 101 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த 101 ரெக்கார்ட்ஸும் இங்கே வந்து கேப்சர் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது வந்து ஹியூஜ் டேட்டா வந்து நம்ம வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம ஃபெச் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம எகைன் வில் டேக் 15 minutes, மேக்ஸிமம் 15 minutes. ஓகேவா? ஸோ 10:15 இப்போ 10:30க்குள்ளார வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இந்த ஸ்டெப்ஸ், இந்த 2-3 ஸ்டெப்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம் இல்லையா? கிளிக்கிங் ஆன் த ஒர்க் ஐட்டம்ஸ் டேப், யூசிங் டேட்டா ஸ்கிரேப்பிங் அண்ட் தென் ரைட்டிங் இட் ஆன் டு சிஎஸ்வி ஃபைல். இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி லாகின் ஃப்ளோ நம்ம பண்ணிட்டோம். ஸோ அந்த லாகின் ஃப்ளோ கூட இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆகிருக்க ப்ரௌசர் இருக்குது இல்லையா? இந்த ப்ரௌசரை லாக் அவுட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த செஷன் எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ லாக் அவுட் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ளோவை ரன் பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது எரர் வந்ததுன்னா சொல்லுங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டாலும் சாட் விண்டோவில் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ தட் நம்ம எவ்வளோ பேர் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஓகேவா? இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டியும் இருக்குது இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் பேஸ் பண்ணி.
ஓகே, we have 5 more minutes. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. யாராவது கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ், ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றீங்கனாலும் சொல்லுங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம டேபிள் ஃபார்ம் ஆஃப் டேட்டாவில் வந்து எல்லா காலமும் நம்ம எடுக்கிறது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we are going to fetch only few columns in the same screen. ஓகேவா? ஸோ again one more data scraping நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளோ மறுபடியும் ரன் பண்ணிடுறேன். இன்ஸ்ட் ஆஃப் மேனுவல் லாகின் ஒன் மோர் டைம் அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ இது நம்மளோட எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஃப்ளோ. நம்ம இப்போ என்ன ட்ரை பண்ண போறோம்னா, நம்ம ஜஸ்ட் அந்த ஒர்க் ஐட்டம் ஐடி WI ஐடி அண்ட் தென் அந்த ஸ்டேட்டஸ் இது ரெண்டு மட்டும் நம்ம எடுத்துட்டு போறோம். அட் த சேம் டைம் we are not going to scrape all the pages. ஓகேவா? நம்ம மேக்ஸிமம் என்ன பண்றோம் அப்படின்னா, we need just first 25 records. ஸோ அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த அடுத்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் we're going to see third example with Amazon. ஸோ அமேசான்ல வந்து ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்றோம், எப்படி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. எகைன் வந்து இன்னொரு டேட்டா ஸ்க்ரேப்பிங் வந்து going to add. இந்த டைம் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் கிளிக் பண்ணிக்கிறேன் மேனுவலா, தென் ஒர்க் ஐட்டம்ஸை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிடைச்சிருக்க இந்த ஸ்க்ரேப்பிங் விசார்ட்ல இந்த எக்ஸ்ட்ராக்ட் விசார்ட் இருக்குது இல்லையா, இதுல வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நான் ஜஸ்ட் WI ஐடி வந்து கிளிக் பண்றேன், இந்த நம்பரை கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்குது, அதே மாதிரி வந்து would you like to extract data from the whole table கேட்குது. I'm giving no அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ செகண்ட் எலமெண்ட் அப்படின்னு கொடுக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வேல்யூ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு எலமெண்ட் கேட்குது. இது எதுக்காக அப்படின்னா, ஒரு 2 சாம்பிள் வச்சு என்ன பண்ணா யூஐ பார்ட் வந்து அந்த காலம் ரெகனைஸ் பண்ணிக்கும். நாட் ஒன்லி இந்த காலம், அந்த வேல்யூ வந்து ரெகனைஸ் பண்ணிக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சாம்பிள் வந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் காலம் வந்து சூஸ் பண்ணி காமிக்குதா, நமக்கு ஹைலைட் பண்ணி ஆரஞ்சில் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்குது இல்லையா? ஸோ இந்த காலம்க்கு நம்ம நேம் கொடுக்கணும். நம்ம எதுவுமே நேம் கொடுக்கணும். நேம் காலம் 1 காலம் 2 டிஃபால்ட் நேம் எடுத்துக்கும். ஸோ ஐம் கிவிங் WI ஐடி. ஸோ நேம் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த WI ஐடியில் இருக்கிற டேட்டா மட்டும் வந்துருச்சு. இதுக்கு கரஸ்பாண்டிங் டேட்டா வரணும் இல்லையா? இதுக்கு கரஸ்பாண்டிங் வந்து என்ன வரணும் அப்படின்னா, நமக்கு ஸ்டேட்டஸ் வேணும். சரி, நம்ம எத்தனை காலம் வேணும் நம்ம எடுக்கலாம், டைப், ஸ்டேட்டஸ், ஸ்டேட் எல்லாமே கூட நம்ம எடுக்கலாம். பட் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து we are going to take only the status மட்டும் நம்ம எடுக்க போறோம். ஸோ அதுக்கு இந்த விசார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோரிலேட் டேட்டா அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கோரிலேட் டேட்டா அப்படிங்கறத கொடுத்துட்டு எகைன் அதே மாதிரி நம்ம ஒரு 2 சாம்பிள் வந்து கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு வந்து நம்ம இந்த சாம்பிள் எடுத்தோம் இல்லையா? இப்ப செகண்ட் இந்த காலமோட ஸ்டேட்டஸோட சாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாம்பிள் அப்படி எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த 2 ரெக்கார்ட்ஸ் எடுத்திருக்கோமோ அதே சிமிலர் ரெக்கார்ட்ல தான் we have to take first and second sample. ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுல இங்க ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். செகண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நான் நெக்ஸ்ட்ல எகைன் வந்து இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற அதே காலம் கொடுக்கணுங்கிறதுல ஸோ நான் WI ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் காலம் வந்து வேற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ WI ஐடியும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம், WI ஸ்டேட்டஸும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரிசல்ட் இருக்குது இல்லையா? இங்க வந்து ஐம் கிவிங் 25. ஓகேவா? ஒன் டைம் 0ன்னு கொடுத்தோம். 0ன்னு கொடுத்தோம்னா 0 ஃபார் ஆல். ஓகேவா? நம்ம 25 அப்படின்னு கொடுக்குறோம், ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எகைன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மல்டிபிள் பேஜஸ் இருக்குதா அந்த அப்படிங்கிறது கேட்கும். இஸ் டேட்டா ஸ்பேனிங் மல்டிபிள் பேஜஸ் அப்படின்னு சொல்லி நான் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இண்டிகேட் பட்டன், நெக்ஸ்ட் வந்து இண்டிகேட் பண்ற பட்டன் வந்து நம்ம சூஸ் பண்றோம். ஸோ இந்த பட்டனையும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எகைன் நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங்க்கு மறுபடியும் இந்த ரைட் CSV அப்படிங்கறத வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஆக்மி ஒர்க் ஐட்டம்
லிமிட்டட் டேட்டா அப்படின்னு இந்த ஃபைல் நேம் வந்து நான் வந்து ஃபைல் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த போர்ஷன் நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆக வேணாம், இந்த போர்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது இல்லை. ஸோ நான் இதை ரைட் கிளிக் பண்ணி கமாண்ட் கொடுத்துட்றேன், டிசேபிள் ஆக்டிவிட்டி கொடுத்துட்றேன். இதையும் நான் ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் ஆக்டிவிட்டி கொடுத்துட்றேன். ஸோ இது ரெண்டும் ஆல்ரெடி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லாகின் பண்ணி ஒர்க் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணி செலக்டட் டேட்டா மட்டும் நம்மளால எடுக்க முடியுதுன்னு பார்க்கணும். இதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா again we are going to add one more click activity to log out the application. ஓகேவா? ஸோ லாக் அவுட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த லாக் அவுட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா, சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே திரும்ப திரும்ப வந்து நமக்கு வரும். லைக் எப்படின்னா டிலே ஆஃப்டர், டிலே பிஃபோர், கண்டினியூ ஆன் எரர் இல்லையா, வெயிட் ஃபார் ரெடி, டைம் அவுட், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயுமே நமக்கு வரும். இப்போ நமக்கு கிளிக்லேயும் இது வரும். நம்ம வந்து இப்போ டைப் அப்படின்னு கொடுத்தோம்னா டைப்லையும் வரும். கண்டினியூ ஆன் எரர், டிலே ஆஃப்டர், டிலே பிஃபோர், வெயிட் ஃபார் ரெடி, டைம் அவுட் அப்படிங்கிறது கிளிக்லேயும் இது வரும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து வர காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இது. டிலே ஆஃப்டர், டிலே பிஃபோர், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட் நோட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம லாக் அவுட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்றோம். ஓகேவா? இப்போ லாக் அவுட் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இது க்ளோஸ் ஆயிடாது. இப்போ பார்த்தோம்னா இந்த லாக் அவுட் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 5 செகண்ட்ஸ் வந்து இந்த கிளிக் லாக் அவுட் இருக்குது இல்லையா, டிலே ஆஃப்டர் இங்க 5 செகண்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? இங்க செகண்ட்ஸ் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, இது வந்து நேனோ மில்லி செகண்ட்ஸ்ல வந்து இருக்கும். அது மில்லி செகண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1000 ஈக்குவல் டு 1 செகண்ட். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணோம் அப்படின்னா we have to give 1000. ஸோ இப்போ எனக்கு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா 5000 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த லாக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு தான் இதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? அதே நம்ம வந்து டிலே பிஃபோர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் இந்த எக்ஸிக்யூஷன், இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆயிட்டு கண்ட்ரோல் இங்க வரும். வந்துட்டு இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆகாது. 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு டிலே பிஃபோர் இந்த ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் ஆன் சிச்சுவேஷன் நம்ம இந்த வெயிட் டைம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து. ஓகேவா? ஸோ இப்போ லாக் அவுட் கொடுத்துரும். இப்போ லாக் அவுட் பண்ணாலே என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரௌசர் செஷன் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த ப்ரௌசர் செஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்காது. ஸோ இப்போ அந்த ப்ரௌசரையும் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்து க்ளோஸ் டேப் அப்படின்ற ஆக்டிவிட்டி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். க்ளோஸ் டேப் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ப்ரௌசர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ப்ரௌசர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம்னா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்தோம்னா என்னெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஓப்பன் ப்ரௌசர் இருக்குது, ரெஃப்ரெஷ் ப்ரௌசர் இருக்குது, அட்டாச் ப்ரௌசர் இருக்குது இல்லையா, க்ளோஸ் டேப் இருக்குது, ஸோ நேவிகேட் டு அப்படிங்கிற ஆக்டிவிட்டி இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் பேசிக் ஆக்டிவிட்டிஸ். இந்த இன்ஜெக்ட் ஜேஎஸ் ஸ்கிரிப்ட், ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இன்ஜெக்ட் பண்றது, இன்வோக் ஆக்டிவ் எக்ஸ் மெத்தட், இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து மேண்டேட்டரி ஸ்டெப் கிடையாது மேம். பட் ஒரு எஃபெக்டிவ் ஆட்டோமேஷனுக்கு வந்து we have to யூஸ் இந்த டிலே ஆஃப்டர், டிலே பிஃபோர் அண்ட் வெயிட் ஃபார் ரெடி, டைம் அவுட், இந்த 4 ப்ராப்பர்ட்டி நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ ஐஆர்சிடிசி நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டூ மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஐ ஹேவ் டு கிவ் 1,20,000 அப்படி கொடுத்தாதான் வந்து 2 மினிட்ஸ் வந்து எனக்கு வெயிட் பண்ணுவது. ஸோ இப்போ இந்த 2 மினிட்ஸ் வெயிட் பண்றது வந்து நான் டிலே அப்படிங்கிறது கொடுத்தேன் அப்படின்னா, டிலே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிலே ஆஃப்டர், டிலே பிஃபோர். இந்த டிலே நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாட்டிக் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன டைம் நம்ம கொடுக்குறோமோ அந்த டைம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து வெயிட் பண்ணும். அதுவே நம்ம டைம் அவுட்ல கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தா கூட ஒரு 1 மினிட்ல நமக்கு அந்த ஆக்டிவிட்டி எனேபிள் ஆயிடுச்சு அப்படின்னா இமீடியட்டா அது எக்ஸிக்யூட் ஆயிடும். இட் வில் நாட் வெயிட் ஃபார் த ஹோல் டியூரேஷன் வாட் வி கிவ் ஹியர். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இன்னும் நம்மளோட ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஐஆர்சிடிசி வெப் பேஜே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து என்டையர் பேஜ் நமக்கு லோட் ஆகாது. ஜஸ்ட் லாகின் பார்ட் மட்டும் நமக்கு லோட் ஆகும். அந்த லாகின் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அந்த கேப்சா மட்டும் லோட் ஆகும். அது மட்டும் லோட் ஆனதுமே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா யூசர் நேம், பாஸ்வேர்டை என்டர் பண்ணி நம்ம வந்து கேப்சா கொடுத்து என்டர் லாகின் கொடுத்துருவோம்.
ஸோ லாகின் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நம்ம என்டையர் அந்த வெப் கண்டென்ட்டும் லோட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அதுதான் பாத்தீங்கன்னா வெயிட் ஃபார் ரெடி அப்படின்னு சொல்லுவோம். டிஃபால்ட் வெயிட் ஃபார் ரெடி பாத்தீங்கன்னா நன் அப்படின்னு இருக்கும். எதை பத்தியும் கேர் பண்ணாது, நம்ம ஜஸ்ட் கொடுத்துருக்க டைம் மட்டும் கன்சிடர் பண்ணும். அதுவே நம்ம வெயிட் ஃபார் ரெடி இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டராக்டிவ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம எந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட் யூஸ் பண்ண போறோமோ அந்த எலமெண்ட் ரெடி ஆயிடுச்சுன்னா யூஐ பாத் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிடும். அதுவே நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்டையர் வெப்பேஜோட ஸ்டேட்டஸ் வந்து லோடட் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ ரியல் டைம் ஆட்டோமேஷன் என்டர்பிரைஸ்ல பண்ணும்போது கூட சில அப்ளிகேஷன் வந்து ஃபுல்லா லோட் ஆகணும் அப்படிங்கிற நெசசிட்டி இருக்காது. நமக்கு தேவையான பார்ட் லோட் ஆனாலே நம்ம வந்து அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்ணணுமோ டைப் பண்ணணுமா, கிளிக் பண்ணணுமா, இல்ல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணுமா, அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்கிரீனுக்கு நம்ம போயிடலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வி கோ ஃபார் இன்டராக்டிவ் அப்படிங்கிற மோடு. இல்ல எனக்கு ஃபுல்லாவே வந்து நான் வெயிட் பண்ணணும், எனக்கு என்டையர் வெப்பேஜ் லோட் ஆகுற வரைக்கும் ஐ ஹேவ் டு வெயிட் அப்படின்னா ஐ ஹேவ் டு கிவ் கம்ப்ளீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து லாக் அவுட் பண்ண போறோம். ஸோ லாக் அவுட் பண்றது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டேப் அப்படிங்கிற இந்த ஆக்டிவிட்டி நம்ம யூஸ் பண்றோம். இந்த க்ளோஸ் டேப்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் அப்படிங்கிற ப்ரௌசர் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். இட் இஸ் நாட் ஃபயர்ஃபாக்ஸ். ஓகேவா? இது ஃபயர்ஃபாக்ஸோ க்ரோமோ கிடையாது. நம்ம இங்க ஓப்பன் ப்ரௌசர் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஓப்பன் ப்ரௌசர்ல ஒரு அவுட்புட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த ஓப்பன் ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா இங்க அவுட்புட்ல வந்து யூஐ ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். நம்ம பிஆர் ஆக்மி டெஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிருப்போம். இந்த பிஆர் ஆக்மி டெஸ்ட்டை தான் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போறோம். கரெக்டா? இன்கேஸ் நம்ம ஆட்டோமேஷன்ல 2-3 வெப்பேஜஸ் ஓப்பன் பண்ணிருக்கும் போது ஒரு பர்டிகுலர் வெப்பேஜை மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் டேபை நம்ம எங்க வேணுமோ யூஸ் பண்ணிட்டு எந்த பர்டிகுலர் வெப்பேஜோ அதோட நேம் மட்டும் நம்ம கொடுத்தோம்னா போதும். பிஆர் ஆக்மி டெஸ்ட் அப்படின்னு இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ பிஆர் ஆக்மி டெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு க்ளோஸ் ஆகும். இந்த டைம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஹோல் ப்ராசஸ் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகாது. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் லாகின் ஆகும். நமக்கு தேவையான ஒரு 25 ரெக்கார்ட்ஸ் மட்டும் ஃபெச் பண்ணும். அது ஒரு சிஎஸ்வி ஃபைல்ல ரைட் பண்ணும். அண்ட் தென் வந்து இது ப்ரௌசர் லாக் அவுட் பண்ணிட்டு இந்த செஷன் ப்ரௌசர் விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ணிடும் ப்ராப்பரா. ஓகேவா? பேஜ் 3 வந்துருச்சு. பேஜ் 3 வந்துட்டு பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பேஜ் 3லயே நமக்கு தேவையான 25 ரெக்கார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ல இந்த ஃபயர்பாக்ஸ்ல அந்த அடிஷ்னலா ஓப்பன் ஆன டேப் இருக்குது இல்லையா, அந்த நியூ டேப் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமேசான் வெப் சர்ச் ரிசல்ட். ஸோ இது வந்து டேபிள் ஃபார்ம் ஆஃப் டேட்டா கிடையாது. சி நம்ம கிரியேட்டிவா திங்க் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் வந்து ஈவன் தோ இட் இஸ் நாட் அ டேபிள் வி கேன் அப்ளை திஸ் லாஜிக். ஸோ அதுக்கு நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்று வந்து அமேசான் எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து நம்ம அன்னைக்கு சொன்ன யாஹூ ஃபினான்ஸ் எக்ஸாம்பிள். சம்டைம்ஸ் சில இன்ஃபர்மேஷன் வந்து டேபிளா வந்து நமக்கு காமிக்காது, டேபிளர் காலமா காமிக்காது, காலம் ரோஸ் அந்த மாதிரி காமிக்காது. ஆனாலும் அது டேபிளா டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ல. ஸோ நான் அமேசான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் கொடுக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் வந்து இப்போ நான் புக்ஸ் சர்ச் பண்றேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து ஒரு பேட்டர்ன் வந்து இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னே பார்த்தீங்கன்னா வந்து டிஃபர் ஆகுது. இங்க பார்த்தீங்கன்னா பேப்பர் பேக் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல வருது, கிண்டில் எடிஷன் அப்படிங்கிறது கீழே வருது. இங்க பார்த்தீங்கன்னா கிண்டில் எடிஷன்ங்கிறது மேலே வருது, பேப்பர் பேக்கிங்கிறது கீழே வருது. ஸோ யூனிக் ஃபார்மேட் இஸ் ரெக்வயர்டு. நமக்கு ஒரு டேட்டா வந்து நம்ம ஸ்க்ரேப் பண்ணணும்னா ஒரு யூனிக் ஃபார்மேட் இருக்கணும் நமக்கு. ஓகேவா? அப்பதான் நம்ம வந்து இந்த டேட்டா வந்து ஸ்க்ரேப் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து இந்த புக்கோட நேமு, ஆத்தரோட நேமு அண்ட் தென் ப்ரைஸ், இது 3 மட்டும் நம்ம ஸ்க்ரேப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் என்னோட ப்ரோக்ராம்ல ஒரு நியூ எக்ஸாம்பிள் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சீக்வன்ஸ் கொடுத்து அமேசான் டேட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? இப்போ நம்ம இந்த டேட்டா ஸ்க்ரேப்பிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன் நான்.
நம்மளோட ப்ரௌசர்ல அந்த மாதிரி டைட்டில் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் வி ஹவ் டு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்க்கணும், அப்பதான் நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியும் சக்சஸ்ஃபுல்லா. இப்போ இந்த டாபிக் வந்து நான் எப்படி சூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டாபிக் பெருசா வருது, ஒரு ஒரு 1 லைன் ஃபுல்லா ஒரு டாபிக் வருது அப்படின்னா அந்த புக்கை என்னால ஸ்கிரேப் பண்ண முடியாது. ஸோ நம்ம 2 சாம்பிள் எடுக்கணும், ஓகேவா? 2 சாம்பிள் கொடுக்கணும். இந்த சாம்பிள் பேஸ் பண்ணி தான் யூஐ பாத் வந்து என்ன பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணணும். இப்போ இந்த ஹேண்ட் சிம்பிள் வந்துருச்சு நமக்கு, ஓகேவா? ஆனா இப்போ நான் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரணும். இப்போ எனக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா F2 கொடுத்தேன் அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் டைம் கிடைக்கும். நீ கீழே பாத்தீங்கன்னா தெரியும், 3, 2, 1 அந்த மாதிரி வந்து நம்மளோட ரைட் பாட்டம்ல வந்து ஒரு 3 செகண்ட்ஸ் வெயிட் டைம் கிடைக்கும். இந்த வெயிட் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மவுஸ் ஆக்ஷனோ கீபோர்ட் ஆக்ஷனோ பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த என்டையர் புக் நேம் வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன். செகண்ட் எலமெண்ட் கேக்குது. ஸோ செகண்ட் எலமெண்ட்னு வரும்போது நான் இதை சூஸ் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நேம், நான் இந்த 2 நேம் தானே சூஸ் பண்ணேன். ஸோ யூஐ பாத் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே எடுத்துருச்சு, கீழே இருக்கிற மித்த ரெக்கார்டே எடுத்துருச்சு. ஸோ இதை என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இது பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்ன் நம்ம 2 சாம்பிள் கொடுக்குறோம் இல்லையா, அந்த சாம்பிள் அதுக்கு பின்னாடி இருக்கிற கோடு அது மேபி வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோடா இருக்கலாம், இல்ல ஏஎஸ்பி கோடா இருக்கலாம், இல்ல C# கோடா இருக்கலாம். அந்த கோடை பேஸ் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா இதோடைய பேட்டர்ன் மேட்சிங் எலமெண்ட் வந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணிக்குது யூஐ பாத் வந்து. ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை புக் நேம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை, ஓகேவா? இந்த காலமோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இப்போ புக் நேம்ஸ் எல்லாம் நமக்கு இங்க கிடைச்சிரும். இந்த பேஜ்ல இருக்க எல்லா புக் நேமும் நமக்கு இங்க வந்துருச்சு, ஓகேவா? ஸோ நம்ம இதோட கோரிலேட் டேட்டா வந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ கோரிலேட் டேட்டா அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த 2 சாம்பிள் யூஸ் பண்ணோமோ அதே சாம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுல, ஓகேவா? ஸோ அதே சாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். இங்க ஆத்தர் நேம் வந்து நான் சூஸ் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஆத்தர் நேம் நான் இங்க எடுத்துக்கிறேன். இங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆத்தரோட நேம் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 சாம்பிள் கொடுத்ததுக்கு அப்புறம் எகைன் அதே மாதிரி ஆத்தர் நேமும் ஹைலைட் ஆகுது பாருங்க. ஸோ எல்லா நேமும் ஹைலைட் ஆகுது. ஸோ இந்த ஆத்தரோட நேம் ஹைலைட் ஆகல, ஓகேவா? ஸோ அப்போ இதோட பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ ஏன் ஹைலைட் ஆகும்னா சரி இங்க பாருங்களேன், இது எல்லாமே ஹைப்பர் லிங்க். உங்களுக்கு தெரியுதா, கர்சர் நம்ம கொண்டு வந்து ஹேண்ட் சிம்பிள் வருது. ஸோ இந்த ஆத்தர் நேம் வந்து இவங்க ஹைப்பர் லிங்கா கொடுக்கல. ஸோ அதனால இது இதை வந்து எடுத்துக்க முடியல, யூஐ பாத்னால இதை கன்சிடர் பண்ண முடியல, ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ஹைப்பர் லிங்க் இல்லை. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஹைப்பர் லிங்க் இருக்கிறது ஒரு ஹைப்பர் லிங்க் இல்லாம இருக்கிறது அப்படின்னு நம்ம கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். மேம் உங்களோட கொஸ்டின் நீங்க ஆடியோலயே சொல்லுங்க மேம், என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா மெயில் ஆட்டோமேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு மேம். டைரக்டா நம்மளோட இன்பாக்ஸ் வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ நம்ம நாளைக்கு செஷன்ல அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நீங்க என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நம்ம தமிழ் இப்போ எங்கிட்ட வந்துட்டு ஒரு 4 மெயில் ஐடி வச்சிருக்கேன் நானு. ஓகே மேம். அந்த 4 மெயில் இருக்கக்கூடிய இன்பாக்ஸோடைய ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் 4லயும் எனக்கு வந்து மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காங்களா அப்படின்றத நான் வியூ பண்ணணும். நம்ம அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மேம். லாஜிக்கலா வந்து கம்பேர் பண்ணி நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத 4 மெயில் பாக்ஸ்க்கும் நம்ம வந்து நம்ம நாளைக்கு மெயில் ஆக்டிவிட்டிஸ் பார்ப்போம் மேம். எப்படி இன்பாக்ஸ் வந்து மெயில் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது லாஜிக்கலா வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் மேம். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு சென்டருடைய அட்ரஸ் நம்ம பார்க்க முடியும். அதை வச்சுட்டு நம்ம வந்து மெயில் ஃபில்டர் பண்ணலாம் மேம். இந்த சென்டர் கிட்ட இந்த டேட் ரேஞ்ச்ல இருந்து இந்த டேட் ரேஞ்ச்ல ஏதாவது மெயில் வந்திருக்குதா, இந்த சப்ஜெக்டோட ஏதாவது மெயில் வந்திருக்குதா, இந்த கீவேர்ட்ஸ் ஒரு லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஒரு 10 கீவேர்டு கொடுத்து இந்த கீவேர்டு வந்து பாடியில இருக்குதா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து செக் பண்ண முடியும். செக் பண்ணி கம்பேர் பண்ணவும் முடியும், எத்தனை மெயில் கவுண்ட் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஓகே ஓகே தமிழ், ஓகே. அதுதான் எனக்கு டவுட். ஏன்னா மெயில் வந்து நம்ம யூஐ ஆட்டோமேஷனா போக வேண்டியது மேம். இதெல்லாமே யூசர் இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேஷன். இதெல்லாமே டெஸ்க்டாப் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேஷன், வெப் பேஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஆட்டோமேஷன். மெயில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைரக்டா அதோடைய மெயில் சர்வர்ல இருந்தே நம்ம வேல்யூஸ் வந்து ஃபெச் பண்ண முடியும் மேம். எல்லாமே அது எல்லாமே வந்து எகைன் பிஓபி, ஐஎம்ஏபி, எஸ்எம்டிபி இந்த ப்ரோட்டோகால்ஸ்ல தான் நம்ம மெயில்ஸ் எல்லாமே வருது. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம அதை டைரக்டாவே அதோட மெயில் சர்வர்ல இருந்து இப்போ நம்மளோட ஜிமெயில் சர்வர்ல இருந்து டைரக்டா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஓவர் டு தட் நம்ம என்ன லாஜிக் வேணுமோ நம்ம பில்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே தமிழ், தேங்க்யூ தமிழ். ஸோ இப்போ வந்து நம்ம நேம் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஜஸ்ட் ஆத்தர் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ எங்கெல்லாம் யூஐ பார்த்தனால ஐடென்டிஃபை பண்ண முடியலையோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளர் காலம்ல வந்து பிளாங்க்ஸ் வந்து நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ இந்த ஆத்தர் நேம்லாம் வந்து யூஐ பார்த்தனால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஓகேவா? இது இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டேபிளர் ஃபார்ம் ஆஃப் டேட்டா இருந்ததுன்னா 100% நமக்கு அந்த டேட்டா வந்து அக்யூரஸியோட கிடைச்சிரும். டேபிளர் ஃபார்ம் இல்லை அப்படின்னா வி ஹாவ் டு ஒர்க் அவுட். நம்ம லிட்டில் பிட் இது ஏன் இந்த டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம மைன்யூட்டான டிஃபரன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு ஆத்தர் நேம் வந்து ஹைப்பர் லிங்க்ல இருக்குது, இங்க ஹைப்பர் லிங்க்ல இல்லை. ஸோ தட் யூஐ பார்க்கனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஸோ தேர் வில் பி ரீசன், லாஜிக்கல் ரீசன் இருக்கும். அந்த லாஜிக்கல் ரீசன் நம்ம என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணும்போது வி வில் பிகம் மாஸ்டர் இன் வந்து இந்த யூஐ பார்த்து டேட்டா ஸ்கிரேப்பிங். அது வி கேன் பிகம் அ மாஸ்டர். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்க ரிசல்ட்லயும் பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் 30 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிறேன். நிறைய ரிசல்ட்ஸ் எனக்கு வேணாம், ஜஸ்ட் 30 ரிசல்ட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே டேட்டா ஸ்பேனிங் மல்டிபிள் பேஜஸ் வந்து நான் எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ மறுபடியும் நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணும். ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கான F2 கொடுத்து வெயிட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன் நான். ஓகேவா? இந்த நெக்ஸ்ட் பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எகெயின் அதே மாதிரியே அவுட்புட் வரும்போது நான் ஜஸ்ட் ரைட் சிஎஸ்வி லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த டைம் வந்து நம்ம ரைட் ரேஞ்ச் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரைட் ரேஞ்ச் அப்படின்றது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஒன்று வந்து எக்ஸல் அப்படிங்கிறதுக்கு ரைட் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று ஒர்க் புக் அப்படிங்கிறதுக்கு ரைட் ரேஞ்சுன்னு இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த எக்ஸலுக்கு கீழே இருக்க ரைட் ரேஞ்ச் நம்ம எடுக்கல, நம்ம ஒர்க் புக் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்க ரைட் ரேஞ்ச் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு செஷன்ல பிகினிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃபைல் நேம் நம்ம கொடுக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி அவுட்புட் அப்படிங்கிற பார்த்து நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த அவுட்புட்ல நான் என்ன பண்றேன், அமேசான் சர்ச் லிஸ்ட் ஃபார் பைத்தான் புக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஷீட் 1 அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டா இருக்குது. ஸோ நான் ஷீட் 1ன்னே வச்சுக்கிறேன். அந்த ஷீட்ல பாத்தீங்க அப்படின்னா A1 செல் A1 ஃபர்ஸ்ட் செல்லையே வேல்யூ ரைட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த ரைட் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா இன்னொன்னு கேட்கும், ஆட் ஹெட்டர்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் ஹெட்டர்ஸ் கொடுத்துட்றேன். நான் ஸ்கிரேப் பண்ண டேட்டா ஸ்கிரேப்பிங்கோட டேட்டா டேபிள் இருக்குது இல்லையா. ஸோ இதுதான் அந்த டேட்டா டேபிள். ஸோ இந்த டேட்டா டேபிள் நேம் பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா டேபிள்னு இருக்கும். ஸோ நான் இந்த வேரியபிள் பேனல்ல போயிட்டு இதோட நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிடி அமேசான் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இதோட ஸ்கோப் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மெயின் ஸ்கோப் அமேசான் டேட்டா ஸ்கிரேப்பிங் அப்படிங்கிற மெயின் ஸ்கோப் வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்கே இந்த டேட்டா டேபிள் நேம் வந்து நான் அமேசான் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்றது நான் ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வெரி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து கர்சரை ஸோ நம்ம இங்க டைப் பண்ற பார்ட்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணல. ஸோ நீங்க அதெல்லாமே ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலா. ஓகேவா? எகைன் இதே மாதிரி Amazon.in ஓப்பன் பண்றது, ஓப்பன் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு கீவேர்ட் சர்ச் பண்றது, சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, இப்படின்னு யூ கேன் ஆட் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது கூட. ரன் ஃபைல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஓகேவா, இந்த அட்டாச் ப்ரௌசர்ல எரர் வருது. ஸோ இந்த எப்பவுமே இந்த எரர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து செலக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த செலக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்னு சொல்லுது, வேலிடேட் அப்படின்னு பார்த்து இந்த செலக்டர் இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் ரிப்பேர் செலக்டர் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா நான் இந்த ப்ரௌசரை வந்து சூஸ் பண்றேன்.
சூஸ் பண்ணும்போது செலக்டர் வாஸ் அப்டேட்டட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லுது. நான் ஜஸ்ட் வந்து Amazon.in அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறது. ஸோ ஸ்டார் அப்படிங்கிற வைல்ட் கார்டு யூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். Amazon.in அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா நம்ம எது வேணா செக் பண்ணலாம்லே. இந்த டைம் நம்ம பைத்தான் புக்ஸ் சர்ச் பண்றோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம மொபைல் செக் பண்ணலாம், டிவி செக் பண்ணலாம், இல்லையா நம்ம வேற ஏதாவது கேஜெட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் ஜஸ்ட் Amazon.in அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பை டிஃபால்ட் இந்த டைம் அவுட் இருக்குது இல்லையா, அந்த டைம் அவுட் வந்து 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணும். யூஐ பார்த்தோம் ஒன்றுக்குமே நான் ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்கேஸ் கிடைக்கலனா கூட சீக்கிரமா நமக்கு எரர் வந்துடும். வி நோ நீட் டு வெயிட் ஃபார் லாங் டைம். ஸோ இங்கேயுமே வந்து நான் ஜஸ்ட் வந்து 2 செகண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வெயிட் ஃபார் ரெடி, நம்ம போன டைம் பேசணும் இல்லையா, வெயிட் ஃபார் ரெடி கம்ப்ளீட்னு வருது. ஏன்னா கம்ப்ளீட்டா இந்த பேஜ் லோட் ஆனா மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஸ்கிரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு டிஃபால்ட்டா யூஐ பார்த்தே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பார்ஷியலா லோட் ஆனா கூட எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஐ கேன் சேஞ்ச் இட் டு இன்டராக்டிவ். ஓகேவா? பேஜ் 2, பேஜ் 3, பேஜ் 4, பேஜ் 5 நீங்க அட்ரஸ் பார்ல பாத்தீங்கன்னா தெரியும் டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு வந்து அது ஸ்கிரேப் ஆகிட்டே இருக்குது. ஸ்டில் என்ன பண்ண முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்க மாதிரி செகண்ட் பேஜ்ல வந்து எலமெண்ட் வந்து சிமிலர் பேட்டர்ன்ல மேட்ச் ஆகல. ஸோ அதனால என்ன பண்ண முடியல, யூஐ பார்த்தனால 30 ரிசல்ட்ஸ் இன்னும் கொண்டு வர முடியல. ஸோ இட் இஸ் கோயிங் டு ஆல் த பேஜஸ். ஓகேவா? எல்லாமே வந்துருச்சு. ஓகே, எக்ஸ்டென்ஷன் இங்க மிஸ் பண்ணிருக்கிறோம். ஓகே, இங்க எக்ஸ்டென்ஷன் வந்து நான் கொடுக்க மிஸ் பண்ணிருக்கிறேன். ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன டைப் அப்படிங்கிறத you have to give XLSX. எக்ஸல் அப்படிங்கிறதுனால இது எக்ஸல் ஃபைலா ரைட் பண்றோம். ஸோ வந்து எகெயின் ஒன் மோர் டைம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துடுறேன். ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டு ஒன்ஸ் அகெயின் இதே கோட ரன் பண்ணும்போது ஸோ ஜஸ்ட் 2 more minutes இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம முடிச்சுட்டு இந்த செஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட அவுட்புட் ஃபோல்டர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸல் ஃபைல். இப்போ ஸோ இது ரெண்டு சிஎஸ்வி ரைட் பண்ணோம். இந்த பைத்தான் புக்ஸ் அப்படிங்கிற இந்த ரிசல்ட் வந்து நம்ம எக்ஸல்ல ரைட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? இதை நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்ம ஜஸ்ட் 2 ஃபீல்டு எடுத்ததுனால இந்த 2 ஃபீல்டு மட்டும் நம்ம கிடைச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம வந்து வேற டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸும் நம்ம எடுக்கலாம். ப்ரைஸ் அந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஒன் மோர் லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா ஸ்கிரேப்பிங். ஓகேவா? again I'm creating a new sequence Yahoo Finance. ஸோ இப்போ இந்த Yahoo Financeல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்களேன், இது வந்து ஒரு டேபிள் ஃபார்ம் மாதிரியே நமக்கு தெரியாது. ஓகேவா? இது ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு லேபிளுக்கு எகென்ஸ்டா வேல்யூஸ் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும். மல்டிபிள் லைன்ஸ் லேபிள்ஸ்க்கு எகென்ஸ்டா வேல்யூஸ் அந்த மாதிரி. அதுவே நம்ம யூஐ பாத்துல வந்து இப்ப நம்ம டேட்டா ஸ்கிரேப்பிங் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இல்லை இந்த வேல்யூ வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா டேபிள் அப்படின்னு சொல்லுது. நான் எஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த டேபிள் மட்டும் எனக்கு இது கொடுக்குது. ஓகேவா, இந்த ஒரு டேபிள் மட்டும் எனக்கு கொடுக்குது. ஸோ இதே நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா, நான் கேன்சல் கொடுத்துட்டு எகைன் டேட்டா ஸ்கிரேப்பிங்ல நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த வேல்யூ கொடுக்குறேன், ஓப்பன் அப்படிங்கிற இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ டேபிள்னு கேட்கும்போது நான் நவ் கொடுத்துட்றேன். செகண்ட் எலமெண்ட் கேட்குது இல்லையா, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் இங்கே ஒரு செகண்ட் எலமெண்ட் வந்து சூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க இது ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. பட் we don't know why this is ignoring the last value. ஓகேவா, ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூ நமக்கு வர வைக்கணும்னு வச்சுங்க. செகண்ட் எலமெண்ட் இருக்குதுல்ல, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எலமெண்ட். இந்த மாதிரி சில சிம்பிள் சேஞ்சஸ் நம்ம வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி இந்த லாஸ்ட் மட்டும் மிஸ் ஆகுது, ஸோ ஒய் நாட் வந்து நம்ம செகண்ட் எலமெண்ட் வந்து இந்த லாஸ்ட் எலமெண்ட் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து இது ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நான் ஜஸ்ட் காலம் 1 அப்படின்னே வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ராக்டிங் கோரிலேட் டேட்டா அப்படி கொடுத்துட்றேன். கோரிலேட் டேட்டால வந்து இந்த ஓப்பனுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன். செகண்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் வரும்போது இங்க என்ன வேல்யூ இருக்குதோ, சரி இந்த வேல்யூ சூஸ் பண்றதுல கூட பாருங்க நம்ம இப்படி எக்ஸாக்டா சூஸ் பண்ணல, இந்த அவுட்டர் ஏரியா தான் நம்ம சூஸ் பண்றோம். ஏன்னா எல்லா வேல்யூவும் நம்ம கவர் ஆகணும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருது. ஐ கேன் கிவ் 0 ஹியர், ஏன்னா இங்க எவ்வளவு லைன்ஸ் வரும்னு நமக்கு தெரியாது. அண்ட் ஃபினிஷ் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் பேஜஸ் கிடையாது, ஸோ நோ கொடுத்துறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we can use for different UI எலமெண்ட்ல வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா ஸ்கிரேப்பிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வி ஹவ் டு திங்க் சம்திங் லாஜிக்கலா திங்க் பண்ணோம்னா டேபிளா இல்லாத இன்ஃபர்மேஷன், இப்போ நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லையா யாகு ஃபினான்ஸ், டேபிளா இல்லாத கூட we can utilize. ஓகேவா, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே செஷன். இன்னைக்கு செஷன் வந்து இதோட முடிஞ்சது. அதே மாதிரி இந்த யூஐ இன்ட்ராக்ஷன் அண்ட் செலக்டர்ஸும் நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வைல்ட் கார்டில் மட்டும் ஒரே ஒரு பார்ட் இருக்குது. அந்த வைல்ட் கார்டு பார்ட்டு எக்ஸல் பார்ட்டு நம்ம நாளைக்கு செஷனோட பிகினிங்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா, தேங்க்ஸ் எவ்ரிவன். சாரி ஃபார் த டிலே, 5 minutes லேட் ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. தேங்க்ஸ் எவ்ரிவன். No problem, Tamil. Thank you very much. Thank you, students. நீங்க கம்ப்ளீட் பண்ண இதெல்லாம் குரூப்ல போடுங்க ப்ராஜெக்ட்.